கனமழையால் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகாவில் 1000 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், முழு விவரங்கள். குறிப்பாக வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையை அடுத்து வலங்கைமான் பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பிலான தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுள்ள நடப்பு சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியானது நடவு முறையிலும் விதைப்பு தெளிப்பு மூலமாகவும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வலங்கைமான் தாலுகாவிற்கு உட்பட்ட புலவர்நத்தம், பைத்தஞ்சேரி, நார்த்தங்குடி, சாத்தனூர், தேத்தனூர், பாப்பாக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் தாளடி நெல் சாகுபடி செய்திருந்தன. இத்தகைய சூழலில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக இப்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இருந்த போதும் கடந்த 1 வார காலமாக வெயில் அடித்து வந்த நிலையில தற்பொழுது பயிர்கள் சூழ்ந்து மழைநீர் இப்ப தற்பொழுது பெய்து வரும் கனமழையால மழைநீர் சூழ்ந்து வெளியேற்ற பயிரை ஓரளவு பாதுகாத்து வந்தாங்க. இந்த நிலையில வங்கக்கடலில் நிலை வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று இன்றும் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதை அடுத்து இரண்டாவது முறையாக இப்பயிர்கள் மழைநீரில் சூழ்ந்து பயிர் அழியும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. விவசாயிகள் மன வேதனை அடைந்து வருகின்றனர். தமிழக அரசு விவசாயிகள் நிலையை உணர்ந்து பயிர் காப்பீட்டுடன் உரிய நிவாரணத்தை சேர்த்து வழங்கினால் மட்டுமே இந்த ஆண்டு சாகுபடியை செய்ய முடியும் என விவசாயிகள் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்து வருகிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.